எலியா பெரிய தீர்க்கதரிசி தான், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர் தான். வேதாகமத்தில் அவரை குறித்து பல்வேறு காரியங்கள் சொன்னதானால் ஒரு ஸ்திரீயினுடைய வார்த்தை அவர் தைரியத்தை நீக்கி போட்டது. கர்த்தரால் அதை டாலரேட் பண்ண முடியல. எலியா, என்னென்ன காரியத்தை மூலமா நான் செஞ்சிருக்கிறேன், செய்ய போறேன், ஒரே ஒரு ஸ்திரீயினுடைய வார்த்தை இன்னைக்கு உன்னுடைய இருதயத்தை, தைரியத்தை இழக்க வச்சிருச்சா? ஏன் மற்ற தீர்க்கதரிசிகளை போல கெபிக்குள்ள நீ போய் தேடி பதுங்கி ஒளியும்படி உன் தைரியத்தை நீ விட்டுட்டியா அப்படின்னுட்டு தேவன் ஓரேபில் வந்து எலியாவை சந்தித்து பேசினார். அவர் கேட்கிறார், என்னப்பா உனக்கு இங்கே வேலை அப்படின்னும் போது அவருடைய தைரியத்தை இழந்த அந்த காரியத்தை அறிக்கை செய்கிறார். திருப்பியும் என்னப்பா உனக்கு இங்கே வேலை, திருப்பியும் அவருடைய தைரியத்தை இழந்த காரியத்தை அறிக்கை செய்கிறார். இஸ்ரவேலர்கள் பலிபீடத்தை தகர்த்துட்டாங்க, உங்களுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறேன், என்ன கொல்றதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது உன் சூழல் உனக்கு பயத்தை ஏற்படுத்தலாம். உன்னுடைய நிலை, உன் சத்துருக்கள் உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உடைத்து தைரியத்தை இழக்க வைக்கலாம். ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நீ 40 நாள் பிரயாணம் பண்ணி அங்கிருந்து இங்கே வந்தியே, உனக்கு ஏன் தெரியாமல் போனது என்பதற்குரிய அடையாளமாக தேவன் அவரோடு பேசினார். எங்கிருந்து வந்தையோ அங்கேயே போ அப்படின்னார். அப்படின்னா பயத்தை பார்த்து பதுங்குறவன் உலகத்தான், பயத்தை பார்த்து அந்த பயத்தின் ஆவிகளை துரத்தி அதில் வெற்றி பெறுகிறவன் தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஐயோ, என் வாழ்க்கையிலையோ இது நடக்குது, ஏன் இந்த பயம் எனக்குள்ள வருது, ஏன் நான் தைரியத்தை விடுகிற இந்த